இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நான் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹோப் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபையினுடைய ஆயராக நான் பெங்களூர் பட்டணத்திலே கர்த்தருடைய பணியை செய்து கொண்டு வருகிறேன். அதோடு இணைந்து குருவிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அவர்கள் மத்தியிலே, ஆதிவாசிகள் மத்தியிலே ஒரு விசேஷித்த வாரத்தோடு கர்த்தருடைய ஊழியத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு வாய்மொழி வேதாகமம், ஓரல் பைபிள், அவர்களுக்கு பாஷைக்கு எழுத்து கிடையாது. எனவே அவர்கள் பாஷையிலேயே நாங்கள் வேதத்தை உருவாக்கி அவர்கள் கேட்கும்படியாக ஒரு வானொலி பெட்டியை போல ஒரு சோலார் டிவைஸை நாங்கள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். அதற்காக நான் பல இடங்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகின்றேன். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு முன்பதாக நான் பெங்களூர் பட்டணத்தை விட்டு கடந்து வந்தேன். வந்து போடூர், ஆரணி இந்த பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை முடித்துவிட்டு இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருந்து இரவு நான் பெங்களூர் பட்டணத்தை கடந்து சொல்ல வேண்டும். தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆமென். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். 7:7. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். 100க்கு அதிபதி, the centurion man சொல்லலாம், 100 பேருக்கு தலைவன். இந்த 100 பேருக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு அரசாங்க அலுவலர், போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர், அவருடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறானாம். அந்த வேலைக்காரனை குறித்து சொல்லுகின்ற வேளையில அவருக்கு மிகவும் பிரியமான வேலைக்காரன் என்று சொல்லி பார்க்கின்றோம். எந்த ஒரு போலீஸ்காரனும் சிட்டு 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 சிட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் இந்த 100க்கு அதிபதி வீட்டில் வேலைக்காரர்கள் அநேகர் இருந்தாலும் ஒரு வேலைக்காரன் மீது மிக பிரியமாக இருந்தான் சொல்லி பார்க்கிறோம். அவன் வியாதியசனாக இருந்தான். அவனுக்கு வியாதி சுகமடைய வேண்டும் என்று விரும்பினான். அவன் மரணத்துக்கு பாத்திரனாக இருந்தான். அவன் மரணத்தில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். இந்த சூழ்நிலையிலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டான். இந்த இயேசு கிறிஸ்து என்பவர், அவர் அநேகருடைய வியாதிகளை சுகமாக்குகின்றார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகின்றார், அநேக அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் என்பதை அவன் அறிந்த வேளையிலே அவன் என்ன செய்கிறான்? தன்னிடத்திலே சேவகம் செய்கிறவர்களை ஆண்டவராய் இயேசுவுக்கு அனுப்புகின்றான். என்னுடைய வீட்டிற்கு நீர் வர வேண்டும், என்னுடைய வேலைக்காரனை நீர் சுகப்படுத்த வேண்டும். அவனுடைய அப்ளிகேஷன் அவ்வளவுதான். அப்பொழுது சீசர்கள் என்ன சொல்றாங்க? இவன் இதற்கு தகுதியானவன், நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான், எனவே நம்ம கண்டிப்பா அவங்க வீட்டுக்கு போகணும், கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும் என்று சொல்லி அந்த சீசர்கள் ரெக்கமெண்ட் பண்றாங்க. இந்த சூழ்நிலை ஆண்டவர் இயேசு அங்கு போகின்றார். அங்கதான் ஒரு பிரேக் ஆகும். அங்கதான் பிரேக் பண்ணிட்டு சொல்றாரு, பா நீ என் வீட்டு வாசல் வருவதற்கு நான் தகுதி இல்லை, நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்லி அங்கதான் சொல்றாரு, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்று சொல்லி அவன் அந்த தன்னுடைய சக நண்பர்கிட்ட சொல்லி அனுப்புகின்றான். அப்பொழுது இந்த 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை குறித்து என்ன அறிந்திருந்தான் சொல்லி பார்க்கின்றவர்களே, இயேசுடைய வார்த்தையிலே வல்லமை இருப்பதை அறிந்திருந்தான். என்ன இருப்பது? வல்லமை இருப்பதை அறிந்திருந்தான். தொடர்ந்து இந்த இயேசுவை குறித்து சிந்திக்கின்றவர்களே, இவர்தான் பிதா, பிதாவுடைய குமாரன், அந்த கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் யெகோவா அவர் சிருஷ்டிகர், வார்த்தையினாலே சிருஷ்டித்தார் என்பதை அவன் நன்றாக அறிந்து வைத்திருந்தான். அது மாத்திரம் அல்லங்க, அவர் படைக்கிறவர், படைத்தவர், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், அவருடைய வார்த்தை சுகம் தரும் வார்த்தை என்று அந்த வார்த்தையை குறித்து அவனுக்குள்ளாக நம்பிக்கை இருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்களுக்குள்ளாக இந்த நம்பிக்கை இருக்கிறதா, இந்த விசுவாசம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். இருக்கிற கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரோடு கூட பேச முடியாது. நீ தங்கிடும் வீட்டில் இயேசுவே, நீ தங்கிடும் வீட்டில் எல்லாம் நிறைவே குறைவுண்டாமோ கர்த்தா நீரை விடமாட்டே. எல்லாம் நிறைவே குறைவுண்டாமோ கர்த்தா நின்னை விடமாட்டே. ஐயரே நீ தங்கோ என்னிடம், ஐயரே நீ தங்கோ இப்போ தந்தினரும் பொழுதமே காச்சே. ஐயா நீரிரங்கும் இப்போ தந்தினரும் பொழுதமே காச்சே. ஐயா நீரிரங்கும். தகப்பன், இந்த சாயங்கால வேளையில நீர் எங்களோடு கூட நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாவே ஆமென். உட்காருவோம். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையும் இயேசுடைய வார்த்தையும் ஒரே வார்த்தை என்று இந்த நூற்றுக்கு அதிபதி அறிந்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையில என்ன செய்தார்? ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்தார், படைத்தார். வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது, இரவை ஆள நட்சத்திரங்களையும் பகலை ஆள சூரியனையும் உண்டாக கடவுது என்றால் அப்படியே உண்டாயிற்று. இவ்வாறு இந்த வார்த்தையை குறித்து அவனுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு விசுவாசம், நம்பிக்கை இருந்தது. எனவே ஆண்டவரிடத்துல அவன் சொல்லுகின்றான், அதிகாரிகளை அனுப்பி சொல்லுகின்றான், நீ என் வீட்டுக்கு வர வேண்டாயா, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு என்று சொல்லக்கூடிய இங்கு ஒரு நூற்றுக்கு அதிபதியும் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அநேக அரசாங்க அதிகாரிகள், பிசினஸ் பீப்புள், அநேகர் விசுவாசத்திலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே, தேவனை தேடுகிற உணர்விலே அதிகமாக காணப்பட்டார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள் சர்ச்சுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏனென்றால் எங்களுக்கு டைம் இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எந்த அளவுக்கு உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு நாம் கர்த்தரை அதிகமாக தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த ஆண்டவராய் இயேசு அவனுடைய வீட்டிற்கு சமீபமாக வருகின்ற வேளையில அவருடைய நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீர் அவருடைய வீட்டிற்கு வர வேண்டாம், நீர் வருத்தப்பட வேண்டாம், என் வீட்டுக்குள்ள பிரவேசிப்பதற்கு நான் நான் யார், நான் தகுதியற்றவன் என்று யோசிக்கின்றார். தகுதியற்ற ஒரு பெரிய அதிகாரி, அரசாங்க அதிகாரி, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்க ஒரு அதிகாரி சொல்லுறான், I am not a worthy person, நான் ஒரு தகுதியானவன் அல்ல. இயேசுவை ஒருவன் முழுதுமாக சந்திக்கின்ற வேளையிலே அவனுக்குள்ளாக என்ன எண்ணம் உருவாக வேண்டும்? நான் தகுதியானவன் அல்ல. இயேசு என் வீட்டிற்கு வர, நான் அவரை பார்க்க நான் தகுதியானவன் அல்ல என்று சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. அதுதான் பாருங்க அந்த தாழ்மை. நாம் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய பணம், என்னுடைய அழகு, என்னுடைய படிப்பு, என்னுடைய எந்த காரியங்களாக இருந்தாலும் இயேசுவிடத்திலே அவர் வருகின்ற வேளையிலே I am nothing, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நான் தகுதியற்றவர் என்று சொல்லி நம்மை நாம் தாழ்த்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவ்வாறு தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட நீங்க எந்த அற்புதம் கேட்டாலும் என்ன சொல்லணும்? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம்.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாகி மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. சொன்னா மாறாவின் கசப்பா இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கையில. பெரிய நீண்ட ஜெபம் ஆண்டவரை கேட்பது, உன்னை நீ உணர்ந்து கொள்ளுகின்ற வேளையிலே நீ கேட்கிறது ஒரே ஒரு வார்த்தை. அநேகர் ஜெபிக்கின்ற வேளையில எப்படி ஜெபம் பண்ணாங்க? இருக்கிற வசனம் எல்லாம் போட்டு. இன்றைக்கு எனக்கு பிறந்த நாள். சோதனை என்ன போச்சு? இங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல, இது கர்த்தர் கொடுத்த வேலை. எல்லாத்தையும் விட்டு 4 நாளைக்கு முன்னாலே கிளம்பிட்டேன். என் அக்கா அன்னைக்கு மத்தியானம் ஃபோன் பண்றாங்க. அவங்க சர்ச்சில் இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்றாங்க? ஜெபத்துல இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. என்னன்னு அந்த பிரசங்கியார், அந்த லேடி பாஸ்டர்மா சொல்றாங்களா, நீங்க இப்படி வாழணும், அப்படி வாழணும், வீட்டில் சண்டை போடக்கூடாது, அதை போடணும். ஏன்னா அவங்க வீட்டில் சண்டை நடக்குது. நாங்கள் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் சிரிச்சுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்களா? என்னன்னு, எங்க வீட்டில் நல்லா தான் இருக்கிறோம், நாங்களாம் சந்தோஷமா தான் இருக்கிறோம், அந்த வீடு சந்தோஷமா தான் இருக்கிறோம். ஜெபம் இல்லைங்க. நான் கேட்டேன், நீ ஜெபம் பண்ணல, யூஆர் பாசிங் த இன்ஃபர்மேஷன். தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அநேகர் இப்படித்தான் ஜெபம் என்று சொல்லி, சாட்சி என்று சொல்லி தங்களை காண்பிக்க விரும்புகிறார்கள். நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற வழியிலே அம்படி வருஷம் உண்மைகள் என்னையோ நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்துறையா. இவ்வளவு பெரிய அதிகாரிட்டு அவன் பாரு, கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை மிக தெளிவாக அறிந்திருந்தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஆதியிலே, சொல்லுங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது. தேவனுடைய வேர்ட் இஸ் காட். வார்த்தையே தெய்வம். வார்த்தை தான் தெய்வம். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது தேவனுடைய வார்த்தையிலே என்ன இருக்குதுன்னா, God made everything. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசித்து பாருங்க. தேவனாய் கர்த்தர் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. எப்படி இருந்தீங்களா? எது? யாரு பூமி? யாரு பூமி? நாங்க தாங்க பூமிநாதன். நாங்களாம் யாரு? பூமிநாதன். மண்ணில் பிறந்தவங்க. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதற்கு மன்னாவை தருவதும், மண்ணான மனிதற்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பெறமுள்ளவன் பெறற்றவன், பெறமுள்ளவன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பூமிநாதன் யாரு? யாரு? நீங்களம்மா. நாங்க மண்ணு, மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளைக்கு எலும்புரிக்கு பொண்டாட்டி. யாரா? ஆமா, நீங்களா. நாங்க மண் விட்டா. என்ன விட்டா?
நீங்க போன் விட்டா. ஆனால் தான் ஏங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, கொஞ்சம் போன் விட்டா நான் சாப்பிடுறேன். கடந்து போகணும் தேவனுடைய பிள்ளையே. எனவே இந்த இடத்துல இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. யாரு? நாங்க எப்படிப்பட்டவங்க? ஒழுங்கின்மை, வெறுமை. எனவே அதுல என்ன இருந்ததா? இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. டாக்டர் வாஸ் தேர், அங்க இருள் இருந்தது. தேவனுடைய பிள்ளை, நீ எப்பொழுது உன்னை உணர வேண்டும், நான் ஒழுங்கற்றவன், நான் வெறுமையானவன் என்று நம்மை வெறுமைப்படுத்துகின்ற வேளையிலே என் தேவனாய கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினாலே நம்மை ஒழுங்குபடுத்துகின்றார். அல்லேலூயா. நீ நான் ஒழுங்குபடுத்த வேண்டிய அவசியமே இல்லப்பா. நம்ம இருக்கிற நிலைமையில அப்படியே ஒரு சன்னிதானத்துல வந்து, நான் ஒழுங்கற்றவையா, நான் வெறுமையானவையா, நான் இருளியா, மற்றவங்க மத்தியில நான் செய்றேன், நான் நடித்துக் கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஜெபத்தில் ஆண்டவரை கேட்க வேண்டியது just one word. ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னுடைய ஒழுங்கீனத்தை மாற்றும், என்னுடைய வெறுமையை மாற்றும். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. டார்க்னஸ் வாஸ் தேர், அங்க இருள். உடைய இருளை மாற்றக்கூடியவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாத்திரம். என்னங்க வார்த்தை தான், அவருடைய ஒரே ஒரு வார்த்தை. நாம் கேட்க வேண்டிய காரியம் ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஆதியாகமம் 1 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவ ஆவியானவர் எங்க? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அசைவாடி கொண்டிருந்தாரா? ஜலத்தின் மீது. பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை, ஆழம் இருந்தது, ஆழத்துல இருள் இருந்தது, இருளத்துல அங்கே ஜலம் இருந்தது. தேவனுடைய பிள்ளை, ஜீவனை கொடுக்கிறவர் அந்த பூமிக்கு மேலே அவர் அசைவாடி கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. அதான் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அவ்வளவுதான் நீ கேட்க வேண்டியது. வேற ஒண்ணு கேட்க வேணாம். ஒரே ஒரு வார்த்தை, ஐயா இறங்கையா என் மேல, என் மீது இறங்கி வாரும், என் மீது இறங்கி வாரும் என்று சொல்லி நீயும் நானும் கேட்கின்ற வேளையில என் ஆண்டவர் தான் சொல்றாராம், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். ஆமென். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார். ஆளுக்கு கையில ஒரு குச்சி கொடுத்துடணும். குச்சி கொடுத்துட்டு இருள போயிட்டு அடிச்சா இருள் போயிடுமா? எப்படி போவோம்? இருள் ஒரு சுவிட்ச் போட்டா அந்த அருள் வந்தா இருள் போயிடும். அல்லேலூயா. அவர் வந்தா போயிடுங்க. அவர் ஒரு வார்த்தை, ரொம்ப வேணாம். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும் எத்தனை வார்த்தைங்க? ஒரே ஒரு வார்த்தை. மீதி எல்லாம் என்ன சொல்லணும்? பாவியாக மனுஷன், நான் ஒழுங்கற்றவன், நான் நீதிமான் அல்ல, ஆனால் என் மீது நீ என்ன செய்கிறீரே? அசைவாடி கொண்டிருக்கின்றேன். இவர் என்ன சொல்கிறான் பாருங்க, அந்த ஆண்டவர் வார்த்தையாக இருக்கிறார் என்று நம்பினார். அல்லேலூயா. அவர் சிருஷ்டியாக வார்த்தையாக இருக்கிறார் என்று நம்பினார். தேவனுடைய பிள்ளையே, அது மாத்திரமல்லாதபடிக்கு அவர் என் மீது அசைவாடுகிற ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மீது, என் மீது அவர் அசைவாடுகிற ஆவியானவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் நம்பினான். இந்த வார்த்தை எங்க? இந்த வார்த்தை. சரி, இந்த வார்த்தை எனக்குள்ளே எங்கே இருக்கிறது? கேள்வியும் பதிலும் சொல்லுங்க. வார்த்தை எங்கே இருக்கிறது? சொல்லுங்க. வெரி குட். உள்ளத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க.
வேற எங்க இருக்குது? வார்த்தை எங்கே இருக்கிறது? ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, பேச மாட்டீங்களோ, காவுட்டீங்களோ? ஐயா பைபிள் இருக்குது. வெரி குட், சூப்பர். சொல்லுங்க, எங்க இருக்குது? சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்களா? வீட்டில் தான் எங்க புருஷங்கிட்ட தான் என் வாய். அல்லேலூயா. எங்க இருக்குங்க? இந்த பாயிண்ட கொண்டாந்து புடிச்சாரு பாருங்க அவர் கரெக்டா. வார்த்தை இருக்குது, வார்த்தை இருக்குது, வாயில இருக்கிறது. எடுத்து வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனம். ரோமன் சாப்டர் நம்பர் 9. అదేమనగా యేసు ప్రభువుని నీ నోటితో ఒప్పుకొని దేవుడు మృతుల నుండి ఆయన లేపనని నీ హృదయమందు విశ్వసించిన ఎడల నీవు రక్షింపబడుదువు. ఆమేన్. హల్లెలూయా. நீ உன் வாயினாலே கர்த்தராகிய இயேசுவை அறிக்கையிட்டு என்ன செய்யணுமா? வாயினாலே அறிக்கையிட்டு என்ன அறிக்கையிட வேண்டுமாம்? தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். எதுல அறிக்கை பண்ணும்? அப்போ வாயில என்ன அறிக்கை பண்ணும்? என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. என்ன அறிக்கை பண்ணும்? இயேசுவை அறிக்கையிட்டு. யார் அறிக்கையிட்டு? இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட வேண்டும். இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். யோவான் 1:14. ஜான் சாப்டர் 1 நம்பர் 14. சீக்கிரம் வாசிங்க. நிறைய பைபிள் வச்சிருக்கீங்க. அந்த வார்த்தை மாமிசமாகி. எந்த வார்த்தை? ஆதியிலே இருந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. எங்க வாசம் பண்றாரு? யாருக்குள்ள? யாருக்குள்ள இல்ல. हिंदी சொல்லுமா, मरने की जाए तो भी अकेला जा, चाव போனாலும் தனியா போ. யாருக்குள்ள வாசம் பண்றாரு? யாருக்குள்ள வாசம் பண்றாரு? எல்லாருக்குள்ள வாசமா இருக்காரு. வெரி குட், சூப்பர், நல்லதுதான். அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் பக்கத்து வீட்டுலாம் பாயசம் செய்யறாங்களாம், பக்கத்து வீட்டுலாம் லட்டு சுடுறாங்களாம். இந்த அம்மா சொல்றாங்க, மூக்குல மூச்சு எடுத்துக்கின்னு, ஐயோ அங்க பிரியாணி, இங்க காடை பிரியாணி, அங்க கோழி பிரியாணி, இங்க ஆட்டு பிரியாணி. என்ன பிரயோஜனமா உங்களுக்கு? உங்க வீட்டுல செஞ்சு நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு பிரயோஜனம். அது போல எங்க இருக்கிற ஆண்டவர்? வெரி குட். எங்கம்மா? எங்க இருக்காரு உங்களுக்குள்ள? என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறரை காயப்படுத்த வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறரை காயப்படுத்த வேண்டும். எல்லாரும் பேசணும். பாத்தியாடி, அவன் பாத்தியா, அவன் பாத்தியா? வர்றது சர்ச்சுக்கு பேசுறது அவனை பத்தி, இவனை பத்தி, அதை பத்தி, இதை பத்தி. ஆண்டவர் கேட்டார் என் ஜெபத்தை, அதான் வச்சாரு. அப்பா நீ சொல்றதே உனக்கு ஆஃப் ஆயிரும். ஆஃப் பண்ணுவார் ஆண்டவர். அவனுக்கு ஆஃப் பண்ணா அவனுக்கு ஆஃப் பண்ணுவார். டோட்டலி அவுட். எங்க இருக்காரு ஆண்டவர்? எங்க? யார் வாயில? சொல்லு மக்களே, எங்க? சத்தமா சொல்லியோ. ஏன் வாயில சொல்லு? அவங்க அவங்க வாயில, அவங்க அவங்க வாயில. யார் வாயில? கிரேட். ஏன் வாயில? இதான சொல்ல, என் வாயில நிக்காத. எங்க நிக்காத? அப்படி யாராவது சொன்னாங்கன்னா வாய் தலைந்து தப்பா காத்திட்டு இருந்தாரு. அவர் தான் வாய் செஞ்சிடும். ஒரு சில என் நாக்கு, என் நாக்கா சொல்லுங்க, கொல்லாத நாக்கு, கரு நாக்கு. ஆமா,
ஆமா, என் வாயில நிக்காதுமா. தேவனுடைய பிள்ளையே, கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? யார் சொல்லுது? வாயில. எந்த இடத்துல இருக்காரு? வாயிலிருந்து எப்படி வராரு? வார்த்தையாக வருகிறார். அல்லேலூயா. கடவுள் எங்கே இருக்கார்? எங்கே இருக்கிறார்? என் வாயில. எங்க? சந்தோஷே, கடவுள் என் வாயில இருக்காருயா. எங்க இருக்காரு? உரிமையா சொல்லுங்க ஐயா. அப்பதான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமா, உங்க வாயில அந்த கர்த்தருடைய வார்த்தை இருந்தபடியினாலே நீங்கள் எது கேட்டுக்கொள்வீர்களோ அதை என் ஆண்டவர் தர வல்லமையுடையவராக இருக்கின்றார். அதனால்தான் பாடுறோம், என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். என்ன ஆற்றணுமா? ஆமா, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் பிறருடைய காயத்தை ஆற்றணும். ஏம்மா, ஏன் துக்கமா உட்காந்துட்டு இருக்க? இப்படி கேட்டேன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நேரம் அந்த பரவலாம் அழ ஆரம்பிச்சிடும். சும்மா இருக்கவங்களை கூட, ஆமா, யாராவது துக்கமா இருக்காங்களா அவங்கள பார்த்து கவலைப்படாது, கவலைப்படாது, நம்ம ஆண்டவர் எங்க இருக்காரு? அம்மா, என் வாயில இருக்காரு, உன் வாயில இருக்காரு. நீ கேளுப்பா ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எனக்கு இதை தாரும் என்று நீ வாயை திறந்து கேளுங்க. என் வாயில இருக்காருன்னா நான் எப்படி கேட்க முடியும்? எனக்கு ஓகே, என்ன ரிலேஷன்ஷிப், என்ன உறவு இருக்குது? இந்த வாய்னா வாய், ஓட்ட வாய். என்ன வாய்? கொஞ்ச நேரம் பேசினா வாய் நாட்டாச்சு. போலூர்ல ஊழியத்தில் இருந்தேன். போயிட்டு வர நேரத்தில் நல்லா போன மனுஷன் பக்கத்தில் ஒரு ஆள் பேசினார். அவர் வாயிலிருந்து நாத்தம் பட்ட உடனே இன்னைக்கு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகுது. மாத்திரை சாப்பிட்டேன், எங்கெல்லாம் வலிக்குது தொண்டலாம். ஏன் வாயில் என்னதுங்க? துர்நாற்றம். உங்களுடைய வாயின் வார்த்தைகள், பிசாசுக்குரிய காரியங்களை நீ பேசுகின்ற வழியிலே அது நாற்றம் தான். வாய் நாற்றத்துக்கு என்ன செய்யணும்? என்ன அடிக்கிறான்? ஆமா, போட்டு அடிக்கிறான், தேய்க்கிறான், காக்கல் பண்றான், என்னென்னமோ பண்றான். ஆனா கூட கடைசியில ஒரு ஏப்பம் வந்தா உள்ள இருக்கலாம், வெளில வந்துருக்கு. ஸ்மெல்லு கோல் கேட்டு போயிட்டு அப்புறம் உள்ள இருக்க கேட்டு வந்துருக்கு வெளியில. அப்படிப்பட்ட வாயில நீ ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து பாருங்க. உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிறருடைய காயங்களை ஆற்ற வேண்டும். அதனால என்ன பிரயோஜனம்? நானே ரொம்ப காயப்பட்டிருந்தேன். எப்படி சொல்றேன்ல, ஏன்னா பாஸ்டர் நானே ரொம்ப துக்கமா இருக்கிறேன். அப்போ உன்னுடைய துக்கம் உன்னுடைய வார்த்தையினாலே அந்த துக்கம் மாற வேண்டுமா, மாறக்கூடாதா? அப்ப நீ யாராக மாறணும்? ஆண்டவருடைய வார்த்தையாக மாறும். ரொம்ப அழகா சொன்னாங்க. சரி, ஆண்டவருடைய வார்த்தையாக நீங்க மாறினா உங்களுக்கு அவருக்கு என்ன உறவு வேணும்? அவருக்கு உள்ளயா? எதுக்குள்ள நான் போகணும்? அவருக்குள்ள எங்க இருக்க? சர்ச்சுக்குள்ள நான் போகலாம். இப்போ வெரி குட். எங்க? கர்த்தருடைய வசனம் உள்ள இருக்கணுங்க. வெரி குட், நல்ல பாயிண்ட் சொன்ன. இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிங்க. நீங்கள் யாராக மாற வேண்டும்? நீ மாறியோ இல்லையோ, அந்த மனுஷன் உன்னை என்னை தெரிந்து கொண்டாரியா? யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கின்ற வழியிலே, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். You are not chosen me, but I have chosen you. அவர் உங்களையும் என்னையும் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அடிப்பா போடுப்பா. மகனாக தெரிந்து கொண்டே என்னை மறுபடி பிறக்க வைத்தே, உங்கள் மகனாக தெரிந்து கொண்டே
என்னை மறுபடி பிறக்க வைத்து. அதனால நீ தானே யாரா மாறிடுமா? ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். யாராக மாறணும்? பாட்டு பாடினோ ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாறணும். நீங்க யாராக மாறணும்? பாட்டு மாத்திரம். நம்மளாம் வந்து பொய் சொன்னா கிறிஸ்தவ 2 பாட்டு வகுத்து விடுறாங்கன்னா பாடிக்கிட்டே இருப்பாங்க. பிசாசு அதிலே போட்டுருவான். இதுதான் போய் வாய் நிறைய போய் சொல்ற, வாய் நிறைய போய். இந்த பாட்டில் முதல்ல என்ன சொல்றேன்? யாராவது தெரிந்து கொண்டாரா? இப்ப நீங்க யாரா மாறணும்? சொல்லுங்க. எங்க சபை நான் கேட்பேன், வாயில புழுக்கட்டியா வச்சுருக்கேன். உங்க கையில கேட்க முடியாது. கேட்டா நாளைக்கு செய்ய மாட்டேங்கிறேன். அந்த உள்ளே ஏற்காதப்பா, நம்மளை ரொம்ப கேவலப்படுத்திட்டு போயிட்டார். யாராக மாறணும்? வாய்க்கான சொல்லுங்க. ஓமா சொல்ல, அன்பா சொல்லுங்க. சொல்லுங்க, மகனாக மாறணும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லி என்ன பார்க்குறீங்க? சொல்லுங்க, மகனாக மாறணும். ஒருத்தரை பார்த்து சொல்லுங்க, மகனாக மாறணும். இருக்குது இப்போ கேள்வி. சும்மா நான் உன சொல்ல மகனாக மகளாக மாறிருக்கீங்களா இல்லையா? என்னைக்கு மாறுறீங்க? டேட் தெரியுமா? என்னைக்கு மாறுறீங்க? சொல்லுங்க. அவருங்கள மாத்திரம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு. மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? வெள்ளி நிலா தேவன் என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. எல்லாத்தையும் கொடுக்குறான் அவன். கொடுக்குறான், இந்த கொடுக்குறான், கடவுள் இல்லைன்னு தரான், எல்லாருக்கும் தரான். சும்மா பெருசா அவங்களுக்கு மாத்திரம் தனியா கொடுக்குறாங்க. சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளையே, உனக்கும் அவருக்கும் இருக்கின்ற உறவிலே நீ அவருடைய மகனாக மகளாக பிறந்திருக்கிறீங்க. ஆமா, நீங்களாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவம் இல்லை. இதே உங்க அப்பா உங்க அம்மா அப்படி இல்லைன்னா பேரே வேற மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ நீங்க கிறிஸ்தவங்களா கிறிஸ்தவம் இல்லையா? எப்படி எப்படி? ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேம்மா. நானும் என் பொண்டாட்டி, எனக்கு போண்டாவும் டீ தான் என் பொண்டாட்டி, 2 பேரும் அந்த வீட்டுக்கு போயிருந்தப்போ அந்த வீட்டில் நாய் பற்றி பாருங்க, ஒரு ஸ்வீட்டு, காரம், பழம், பிஸ்கெட்டு எல்லாம் கொண்டு வராங்க. சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கன்னு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன் நான் செஞ்சேன். அவனோட பையன் அப்படியே பிஸ்கெட் அடின்னு வரான். காஸ்ட்லி பிஸ்கெட் கீழே போடுறான். நமக்கு வயிறு எரியுது. ஐயோ, அந்த பிஸ்கெட் இருந்தா நான் அந்த குடிக்காரனுக்கு கொடுப்பனே. கடைசியில் அவன் அப்பா அப்பாட்டுக்காரம்மா அவனும் பிஸ்கெட் எங்கே போடா டப்பா இருக்குது, உள்ளே போயிருக்கிற எல்லா பிஸ்கெட் ஒன்று கீழே போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். கடைசியில் அந்த டப்பாக்குள்ள ஒரு எலிக்குட்டி இருக்குங்க இருக்குது. அந்த எலிக்குட்டியை பிடிச்சிட்டான். டாடா டாடா மம்மா மம்மா எலிக்குட்டி எலிக்குட்டின்றான். அந்த எலிக்குட்டி சொல்ல, ஏய் முட்டாள். என்ன சொல்லுது? சொல்லுங்க, ஏய் முட்டாள், நான் எலி இல்லை, நான் மேரி பிஸ்கெட். அது பேர் நாவா? மேரியம். என் பேர் தான் இம்மானுவேல். மேரி பிஸ்கெட்டு, இம்மானுவேல் பிஸ்கெட்டு, ரூபன் பிஸ்கெட்டு, எஸ்தர் பிஸ்கெட்டு, ஜோஷுவா பிஸ்கெட்டு, இப்படி நம்ம தான் என்ன செய்யணும்? நம்மள பிஸ்கெட் தான். அந்த எலி சொல்லுது, மோது வரா, மோது வரா ஸ்மெல் வரும். சொல்லுமா, வாயத்தங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறையா, அதெல்லாம் இல்லை, இங்கதான் கட் பண்றாரு. அதை விட வாய்த்தல சொல்லி இன்னும் பச்சை பிள்ளைங்கல்ல பிஸ்கெட்டை பார்த்துன்னா வாசனை வரும். ஆமா,
இன்னைக்கு நம்மளும் அந்த கிறிஸ்தவர்களோடு பிறந்துட்டோம். எல்லாம் இயேசுவே சாவு வீட்டில். அப்புறம் மன வாழ்வு புவி வாழ்வீனில் வாழ்வு எங்க? கல்யாண வீட்டில். இதெல்லாம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் என் ஆத்மாவை கர்த்தரை பரமனின் பிதாவின் நாமா. ஆஹா, என்ன அழகா சொல்றீங்க. இது எலிக்குட்டி. நீங்களா யாருங்க? எலிக்குட்டி. ஏன்னா பிஸ்கெட்டா பாருங்க, கிறிஸ்தவன் நீ பறந்துட்டா, பறந்துட்ட. நான் யார் தான்? எலிக்குட்டி தான். நீ பிஸ்கெட் இல்லை. ஆனா எலிக்குட்டி பிஸ்கெட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. பார்த்தீங்களா? கண்டிப்பாகும், கண்டிப்பாகும். நீங்க போயிட்டு பிரிட்டானியா பிஸ்கெட் கம்பெனியில் போய் பாருங்க. அந்த கோதுமை கோழி இருக்கு பாருங்க, அதை பிளேட்ல கட் பண்ணுவோம். இவ்வளவுதான் ஓட்டை இருக்கும். அந்த பெருச்சாளி, சுண்டலி, மூஞ்செலி, அந்த எலி, எல்லா எலியும் அங்க இருக்கும். இவன் கோதுமையை போடுற உள்ள ஒரு பெருச்சாளி இந்த வாழோடு உள்ள போயிடும். வெளியில வர்ற எப்படி வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல அவன் கேட்கிறான், ராக்காலத்துல வந்து கேட்கிறான். அப்போ சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் நான் எப்படி என் தாய் வயிற்று போய் பிறக்க முடியும்? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். ஆமா, நீ கிறிஸ்தவ குடும்பத்தினாலே பிறந்தாலே கிறிஸ்துவ நல்லது என்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க. நீங்களா இப்ப கிறிஸ்தவங்களா இல்ல? இவ்வளவு வசனம் கேட்டு நீங்களா யாரு இல்ல? கிறிஸ்தவ இல்ல. நீங்களா யார் தான்? எலிக்குட்டி தான். ஆனா எலி சாவணும், எலி செத்து வேறு ரூபம். அப்போ வசனம் என்ன சொல்லுதுன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் பாருங்க, அவருடைய மரணத்துக்குள்ளான சாயலிலே நீங்களும் நானும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்நானத்தினால. அப்ப அவரோடு கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருக்கணும். அப்படி நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். கிறிஸ்தவங்களுக்கு எத்தனை பர்த்டே தெரியுமா? 2 பர்த்டே. எத்தனை பர்த்டே? 1 நீங்க பிறந்த நாள் பிசிக்கலி, 2வது 10 முறை போய் எடுக்கிறாங்க. ஏமாந்துட ஞானஸ்தானம் சொல்லிட்டு. இன்னைக்கு என்ன தேதி? செப்டம்பர் 13. ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் பிறந்த நாள் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இந்த சபையில கூப்பிடுறீங்க. அல்லேலூயா. நேத்து நான் வரல, நாளைக்கு வரல, இன்னும் 100 வருஷம் கழிச்சு இந்த ஹிஸ்டரியில இந்த 24வது வருஷம் செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி 8:30 மணிக்கு ஐயர்வாள் வந்து இங்க பிரசங்கம் பண்ணார். சத்தியமா இல்லையா? ஏன் நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன சொல்லுங்க ஐயா, நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன கூப்பிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? வறுமையா போதகரே எங்கிட்ட வந்து சுவிசேஷம் சொல்லுங்க ஐயா. இது சத்தியம். அது போல இயேசுவை என்னைக்காவது வீட்டை கூப்பிட்டுருக்கீங்களா? இயேசுவை என்னைக்காவது வீட்டை கூப்பிட்டுருக்கீங்களா? வெளிப்படுத்த விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்கு பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணு, அவன் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். தேவனுடைய பிள்ளை. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? உன் இருதய கதவை தட்டி கொண்டே இருதய கதவை வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. அப்படின்னே போவேன். 2 மணி நேரம் நடத்தி போயிடுவேன். ஆனா அது பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பிள்ளை. நீங்கள் யார் சொல்லுங்க? கிறிஸ்தவனா இல்லையா? மறுபடியும் கேட்கிறேன். உங்களுக்குள்ளே என்ன சொல்ல வேண்டாம். நம்ம யார்? நான் எலிக்குட்டி தாயா, ஒரு நாள் எலியாக இருந்தேன். ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்த எலியாக இருந்தேன். ஆனால் எப்பொழுது என் ஆண்டவராக இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில இப்படித்து வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து சத்தமா வாசிக்கணும்.
எல்லாரும் வாசிக்கணும். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்பதான் சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். என்ன செய்யணும்? ஆமா, இன்னைக்கு என்ன ஏற்றுக்கொண்டீங்கல்ல, சரித்திரம் உண்மை. அது போல நீங்க என்ன செய்யணும்? கண்ண முடியும், ஏசப்பா என் உள்ளத்துல வாரம், நான் இதுக்கு எலியா இருந்தேன், எனக்கு பாட்டு தெரியும், ஜபம் தெரியும், உபவாசம் தெரியும், காணிக்கை தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அந்த உறவிலே நான் உண்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்யணும்? அதான் உண்மை, அதான் உண்மை. இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொண்டீங்க, அதை போல இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள். அன்னைக்குதான் அவங்க 2வது பிறந்த நாள். நீ ஞானசாரம் எடுத்ததல்ல, நீ கிறிஸ்தவ பாட்டு பாடுகிறதுனால, கன்ஃபர்மேஷனால அல்ல, என்றைக்கு இயேசுவை உன் இருதய வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறாயோ. யோவான் 1:12. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய. அப்ப நீங்கள் யாரா மாட்டீங்க? சொல்லுங்க, அவரை ஏற்றுக்கொண்டா பிள்ளைங்க. ஏற்றுக்கொள்ளலன்னா எலிக்குட்டி தான். ஏற்றுக்கொள்ளலாம் எலிக்குட்டி தான். எலியோட பாட்டு பாடுறது, ஜெபம் வந்து சொல்லலாம் வருது. ஆனால் நாம் இயேசுவோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய மகனாக மகளாக மாறுகின்ற வழியிலே அங்கே வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் ரத்தத்தினாலாவது புருஷத்தினாலாவது மனுஷத்தினால பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அர்த்தவசம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, தேவனாலே நீயும் நானும் பிறக்க வேண்டும். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற வாழ்க்கையில, அவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற வழியில இயேசு அம்மா சொன்னாங்க, உள்ள வந்துட்டாரு. எங்க வந்தாரா? அம்மா, அல்லேலூயா. எப்ப வருவார்? உள்ள கூப்பிடணும். அவரை என் உள்ளத்துல வாரையா, என்னையும் உடைய மகனா மகளா ஏற்றுக்கொள்ளும். கூப்பிட்டீங்கன்னா அவர் வந்துட்டாரு. ஆமென். யார் யார் கூப்பிடலையோ நீங்க வீட்டுல போயிட்டு இங்கே ஏசப்பா என் உள்ளத்துல வாரு, என்னையும் உடைய மகனா மகளா ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அவ்வளவுதான். எங்க வந்துட்டாரு அவரு? சொல்லுங்க. இப்ப பாவம் பண்ணா உள்ள இருப்பாரா இருக்க மாட்டாரா? சொல்லுங்க. இருப்பாரா இருக்க மாட்டார்? இருப்பார். இல்ல இருக்க மாட்டார். ரெண்டுமே எனக்கு தெரியாது. எப்படி அவங்க சொல்லிட்டேன், வாயே திறக்க மாட்டேறாங்க. எங்க புருஷனுக்காக சண்டை கொடாண்டு சண்டை போட்டுக்காக இந்த வாயை நான் பத்திரமாய் வைத்து வைத்திருக்கிறேன். கொஞ்சம் அதுல இருந்து வெளில வருவோம். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய மகனாக மகளாக நீ மாறுகின்ற வழியில அங்கு என்ன ஏற்படுகிறது? அவருக்கு சொந்தமாக மாறுகிறோம். யாராக மாறுகிறோம்? அப்ப சொந்தமாக யாருக்கு சொந்தம்? நீங்களானோ? அப்ப நீ யாருக்கு சொந்தம் இல்லை? உனக்கே நீ சொந்தம் இல்லையா? யாருக்கு? நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதற்கே சொந்தம். நீ உனக்கு சொந்தமல்லவே. எப்ப பாடம் தெரியுங்களா? விசுவாசம் வருவான். மாம்ஸ் வா, மாம்ஸ் சைட் டெஸ்ட் வரும். மாம்ஸ் சினிமாவுக்கு போறோம். அப்ப என்ன சொல்லணும்? பழைய பாவத்தாசை பருகுதோ. என்ன வருது? அப்போ இப்படி நீ பாடி சொல்ற, நீ உனக்கு சொந்தம். அதை விட்டுட்டு இப்ப கிறிஸ்தவ எப்படி பாடுறோம்? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள. அதுதான் பாயிண்ட். உம்மை வீட யாரும் இல்லை. இதை பாடிட்டு எங்க அப்பா என்ன கேட்க மாட்டோம், என் பையன் போனே பண்ண மாட்டான், அன்னைக்கு பர்த்டே. பிசாசு உள்ள சொல்லும். என்ன சொல்ல பிசாசு? எவன் போன் பண்ணானா, எவன் போன் பண்ணானா, எவன் போன் பண்ணானா என்னையா? அவர் என்னோடு கூட இருக்கிறார்.
உமது கோலம் உன் தடி என்ன மரண கொள்ளதாக நடந்தாலும் ஏன் எங்க இருக்கிறாரு? என்னோடு கூட இருக்கு. நீங்க சொல்லணும் நினைக்கிறேன், இங்க கூட அவர் எப்படி இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? கத்துக்கலாமா வேணாமா? ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துன்னு வந்துக்கலாம். இப்போ ரொம்ப ஆழமான பாடம் கற்றுக் கொடுக்குற சிம்பிளான டெக்னாலஜி. நம்ம முதல்ல யாரா இருந்தோம்? ஓப்பனா சொல்லுவோம், எலிக்குட்டியா இருந்தோம். யாரா இருந்தோம்? இப்ப ஆண்டவர் கூப்பிட்டோம், யாரா மாறிட்டோம்? அவருடைய மகனாக மகளாக மாறிட்டோம். இப்ப ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? எனக்குள்ள வந்துட்டார். அப்ப எனக்குள்ள வந்துட்டாருன்னா அப்போ என் கூட வருவாரா வரமாட்டாரா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கூட வருவார் வரமாட்டாரா? அப்ப எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணுறது அவர் கூட வராரு? சொல்லுங்க. வேணா அவரை செவிடா அவரு ஓன்னு லபோதி போல் கத்துறதுக்கு உங்க கூடவே வருவார், கூடவே வந்துட்டு இருக்காரு. எது வரைக்கும் தெரியுங்களா? எப்படி ஐயரு ஐயான்னு ஐயா போயிட்டாருன்னா எப்போ பணத்தை எடுப்பீங்க? எப்போ சாவு? எப்போ தூங்கி போவீங்க? மனிதெல்லாம் போயிடுச்சியா? அது வரைக்கும் என் ஆண்டவர் கூடவே வருவார். யார் யாருக்கு கூட இருக்காரு கன்ஃபார்ம் பண்ணட்டுமா? பார்க்க ஆசைப்படுறீங்களா? கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சிருந்துங்க, கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சிருந்துங்க. இயேசு உங்க கூட இருக்கிறத நான் காண்பிக்க போகிறேன். உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். உங்க பக்கத்துல பின்னால பாருங்க, என்ன தெரியுது? பின்னால பாருங்க, என்ன தெரியுது? நிழல் தெரியுது. அது தாயே ஆண்டவர் இயேசு உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலா இயமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலா இயமே. அவர் கட்டளையின் அடைக்கலம் புகழே சிறகுகளால் போடுவார். அவர் கட்டளையின் அடைக்கலம் புகழே சிறகுகளால் போடுவார். ஆமென். வந்தப்போ எப்படி வந்தோம்? எலிக்குட்டியா இல்லையா? இப்ப யாரா எப்படி மாறி போறோம்? அப்படியே மகனாக. பிள்ளை விழுந்த மற்றவங்க சேர்த்துக்காது. எப்படி போறோம்? நான் மகனாக போகிறேன், மகனாக போகிறேன். என் கூட யார் வர்றது? எப்படி வர்றாரு? அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா செய்ய, ஹலோ எப்படி, ஹலோ புருஷனா ஹலோன்னு கூப்பிடாது, சண்டை வரலன்னு சொல்லுவாங்க பொம்பளைங்க. ஹலோ மிஸ்டர், அதான் அந்த அனுமான் சார், ஏய் இருமை அவருக்கு பேர். இதெல்லாம் விட்டுடுங்க. பிரச்சனை வந்தா யார் இருக்காரு கூட? எப்படி இருக்காரு? நிழலாக இருக்கிறார். அப்படியே நிழல்ல பாதுகாக்க இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்த வண்ணமாக அவர் பகலிலே இரவிலே அவருடைய கரம் உன்னோடு கூட வருகிறது. எனவே ஒரே ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை எங்க இருக்கிறது? யார் அந்த வார்த்தை? உங்க வாய்ந்து வர வார்த்தை யாரு? அப்ப நம்ம என்ன வார்த்தை பேசணும்? எபேசியர்ல வாசிக்கிறோம், நல்ல வார்த்தை உண்டானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். யாக்கோபுல சொல்றாரு, துதித்தரும் சபித்தரும் ஒரே வாயிலில் புறப்படும். அப்படி இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிடுங்க, ஆண்டவரே என் வாயிலிருந்து நாங்கள் வாங்கணும். நான் யார் எங்கள் அப்பா அம்மா சந்தப்பட்டாங்களோ, அம்மா விட்டு கொடுங்க அம்மா, பாப்பா விட்டு கொடுங்க பாப்பா, நம்ம அமைதியாக இருப்போம், நம்ம இயேசுவை காண்பிக்க வேண்டும், நம்ம நற்செய்தியாளராக இருக்க வேண்டும் என்று உங்களுடைய வாயிலில் நல்ல வார்த்தை பிறக்கின்ற வழியில இந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம்.
ஒரு சந்தோஷம் வருது எங்களுக்கு. எனவே இன்றைக்கு நமக்குள்ளாக ஆண்டவராக இயேசு வந்துவிட்டார். அவருடைய வாயிலிருந்து வெளிப்படுவார். நீங்க யாருக்கு நீங்க போய் பேசினாலும் இயேசு சந்தோஷம், சமாதானம், அன்பு இவளையே பேசிக்கிட்டு இருந்தார். சரி, இதுக்கு பின்னால நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஸ்பெஷலா பொம்பளைங்க நாங்க அப்படி கிடையாதுங்க. வந்தா வரவு, போனா அவ்வளவுதான். எனக்கு அது கூட இல்லை. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. என்ன செய்வீங்க? நீங்க ஏதாவது கிடைக்கல என்ன செய்வீங்க? உங்க கையில ரொம்ப ஈஸியா கிடைக்கும். எது? கொஞ்சம் இருங்க, நான் அவங்க சொல்லிட்டுங்க. என்ன உங்க கையில ஃப்ரீயா என்ன செய்வீங்க? நீங்க ஒரு காரியம் சாதிக்கணும்னா பிள்ளையே கத்தரோட ஆசீர்வதிப்பாரியா. எல்லாம் இங்கதான் பிரேயர். அங்க போனா தெரியும் அந்த மனுஷன் படுற அவஸ்தை. ஏதா வீட்டுக்கு போதும் ஐயோ யாரையும் அப்படி மாட்டிக்கிறான். கிறிஸ்துமஸ் வரதுக்கு 4 மாசம் இப்பட்டிலேருந்து அப்ளிகேஷன். அதுக்கு மூஞ்சி என்ன செய்ய வச்சுப்பாங்க? மூஞ்சி தொண்ணு குரங்கு மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னாடி அவ வாங்கிட்டா எல்லாத்தையும் இப்பவே ஆர்டர் பண்ணிட்டா. உடனே இந்த மாதிரி என்ன வந்துடும்? கோபம் வர என்ன வரும்? கண்ணீர், அழுக. நீங்க அழுத யாரா இருந்தீங்க? நீ எல்லாம் அழுது பாருங்க. வீட்டில் போய் ஓடு உட்கார வச்சு அழுதுதான் செய்யும். சிந்தி கொண்டு கடைசி மூச்சு தான் ஆயிடும். எப்படி இருக்கும்? அவர் தான் சொல்லுவாரு, ஏய் ஏங்கி மூதேவி மாதிரி அழுது. யார் மாதிரி? தேவனுடைய பிள்ளையே, இன்னிலிருந்து யார் உங்களுக்குள்ள வந்துட்டாரு? என் இயேசு வந்துட்டாரு. அப்போ நீங்க அழணுமா அழக்கூடாதா? அப்ப நீ யாரா மாறீங்க? சிரித்தார் ஸ்ரீதேவி, அழுதார். ஆண்டவருடைய பிள்ளைங்க சிரிக்கணுமா அழணுமா? இதுவரைக்கும் அழுதுட்டீங்க, இனி என்ன செய்யக்கூடாது? ஆமா, யாருக்காரும் கூட இயேசுன்னு ஒரு உரிமையா சொல்லிங்க. உன் புருஷன் எதுவும் கேட்காது, உன் பிள்ளைக்கு எதுவும் கேட்காது. அவரை பத்தி டோன்ட் கேர். ஜெபம் பண்ணணும். தேவனுடைய சமூகத்துல சந்தோஷமா ஜெபம் பண்ணணும். அழுது ஜெபம் பண்ணாதீங்க. அழுகிற வேலைலாம் புறஜாதிங்க, அவிசுவாசிங்க. நீங்க நானும் யாருங்க? விசுவாசிகளாக இருக்கணும். எங்க அப்பாட்ட போயிட்டு கொஞ்சம் வரைக்கிறாங்க. ஒரு பேருக்கு சொல்றாங்க, இவங்க எங்க அப்பா கோச்சிங் போறாரு. டாடா எனக்கு இதெல்லாம் வேணும் டாடா கேட்க முடியுமா? முடியாது. எங்க மம்மி டேடாட்ட கொஞ்சம் சொல்லி, இப்படா நான் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி நான் செய்வாங்க. அவருக்கு எங்கெல்லாம் சோப்பு போட்டு ஓட்டக்குள்ள அவன் கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அதனால நம்ம அப்பாட்ட கேட்க முடியுமா? பொட்டை பசங்க கேட்டுவாங்க, ஆம்பளை பசங்க கேட்க முடியும். பிரச்சனை தான். ஆம்பளை பசங்க யார்கிட்ட வருவாங்க? அம்மாட்ட வருவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளையே, இன்னையிலிருந்து சொல்ற, இவரு அப்பா. இவரு அப்பா யாருங்க? அப்பா, நம்மளை பெத்தவர். அவர்கிட்ட கேட்காது. உன்னைய எனக்கும் ஒரு அப்பா இருக்காரு. யார் அப்பா? அவரு பெரிய அப்பா. என்ன அப்பா? அதான் பெரிய ஆண்டவர். அவனுக்கு தெரியுது, நமக்கு தெரியல. அவர் யாருங்க? அவரு பெரியப்பா. இவர் யாரு? பெத்தவர் யாரு? இவர் யார்? இவர் பெத்தவர் அப்பா. இவர் யாருங்க? சொல்லுங்க. உங்களோட பெத்தவர் அப்பாங்க, அவர் பெரியப்பா. உங்களெல்லாம் வழிகாட்டுற பாருங்க, ஊழியக்காரங்க. நாங்கள் யாரும் சித்தப்பா. யாரு? முருதைக்காய். எஸ்தருக்கு முருதைக்காய். அது போல ஒன்று பெரியப்பாட்ட போய் சொல்லி எங்கள் அப்பா கொஞ்சம் சரி பண்ணுன்னு சொல்லுவோம். அதான் சித்தப்பா அந்த ஆள் சரியில்லை சித்தப்பா, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பேசி வாங்கி கொடுத்து பேசணுமா இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எத்தனை அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர்? ஒரு அப்பா யாரு? சொல்லுங்க. பெரியப்பா. அப்படி பார்த்தாலே எங்க அப்பா பெரியப்பாயா, இவர் எங்க அப்பாயா. எனக்கு ஊழியக்கார சித்தப்பா உண்டு. என்னுடைய பிள்ளையே, உன் வாயில் இருக்கிற வார்த்தை இன்னிலிருந்து சந்தோஷமான வார்த்தை, மகிழ்ச்சியான வார்த்தைகள், மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரட்டும். இப்படி கண்டு கவலையில் ஆறு